ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ஒரு சூப்பர் அண்ட் டெலிஷியஸான டிஷ் பார்க்க போகிறோம். இது பன்னீர் டிக்கா பீட்சா. பீட்சா செய்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் நினச்சேங்க, ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். எனக்கு புதுசாக பேக் பண்ணுறதுக்கும் குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி நான் இந்த பன்னீர் டிக்கா பீட்சா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ரெடி பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு டோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம டோவை ஃபர்மெண்ட் பண்ணணும். அதுக்காக இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டை நம்ம டைரெக்டாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் இந்த பாக்ஸ் பின்னாடி ப்ரூஃப் பண்ணி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதே சேம் 1 டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வார்மான வாட்டர், ரொம்ப சூடும் இல்லை ரொம்ப கோல்டும் இல்லை, ஒரு வார்மான வாட்டர் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம், நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்காக நான் 2 கப்ஸ் அளவு மைதா எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் நம்ம மெஷர் பண்ணும்போது தான் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வரும். அதனால் மெஷரிங் கப்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சால்ட்டையும் ஃப்ளோரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் இப்போ ஆட் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். இதை இந்த மைதா கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த ஈஸ்ட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சைட்லலாம் ஒட்டாமல் நல்லா ஒரு பால் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட டோ நல்லா உப்பி பெருசாக ப்ரூஃப் ஆகி வரும். இப்போது சைடெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1 hour கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நான் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். நம்ம சின்னதாக வச்சுருந்தோம் மாவு, இது எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 1 hour கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். டோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இது இப்படி ஒரு பஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக உள்ளே போகுது. இப்போ டோவை நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பராக நம்மளோட டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு ஒரு 5 minutes மட்டும் நல்லா நீட் பண்ணி விடுங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் ஆக்கிட்டிங்கன்னா நமக்கு இதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு இதை ஈக்குவலாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம 2 பீட்சா செய்யலாம். இப்போது இந்த பீட்சா டோவை நம்ம ஃப்ரீசரில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம். வச்சு நம்ம அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஒரு ஆஃப்டர்நூன் போல் செஞ்சிட்ருக்கேன். இதை நான் நைட்டு தான் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால் இதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த டோவை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது மேலே ஆயில் கொஞ்சமாக விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லேட்டராக செய்கிறதுக்காக இந்த டோவை வெளியவே வச்சுட்டிங்கன்னா இன்னும் இது நல்லா ரைஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அதனால தான் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி இதை உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே நீங்கள் வைக்கலாம். உங்கள் ஃப்ரிட்ஜ் நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தாலே ஓகே தான். இதுக்காக நீங்கள் டெம்பரேச்சர் மாற்றி வைக்கணும்லாம் இல்லை. இன்றைக்கி நான் பன்னீர் டிக்கா பீட்சா செய்ய போகிறேன். அதுக்காக பன்னீர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 கப் தயிர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா கூட நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். இந்த மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பீட்சா சாஸ்க்காக நான் நார் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ நமக்கு சீஸும் வேணும், அதுக்காக நான் இந்த மொசரெல்லா அண்ட் செடார் சீஸோட ஸ்லைஸ்டு வெர்ஷன் இது மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். நம்ம பீட்சா செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சுருக்க இந்த டோவை ஒரு 3 hours முன்னாடியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அது நேச்சுரலாக அந்த ஃப்ரீசிங் குறையும். இதை நான் ஒரு 3 hours முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம டேபிள் டாப் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளோர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பீட்சா டோ வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது நான் 8 inch ட்ரேயில் வைக்க போகிறேன்.
நீங்கள் டைரெக்டாக ட்ரேயில் கூட வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டோ வச்சுருக்கேன். நம்ம டைரெக்டாக கூட ட்ரேலேயே இந்த டோ வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம இதை ப்ரிக் பண்ணிக்கலாம். இப்போது பீஸா சாஸ் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நமக்கு பீஸா சாஸ் தேவைப்படும். அதை இதில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் நிறைய சீஸ் சாப்பிடுவீங்க, நல்லா சீஸ் பர்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த சாஸ் மேலேயே நீங்கள் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் எல்லாம் வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் டாப்பிங்ஸை வச்சுட்டு கூட நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா பீட்சாவுக்கு நான் டாப்பிங்ஸ் வந்து ஆனியன், பன்னீர், கேப்சிகம் இது 3 தான் டாப்பிங்ஸாக வச்சுக்க போகிறேன். எனக்கு பன்னீர் கொஞ்சம் பெரிய ஸ்லைசஸாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் லார்ஜ் ஸ்லைசஸாகவே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் குட்டி குட்டி பீஸஸாக வேணும்னா நல்லா கட் பண்ணி நிறைய பன்னீர் கூட ஓவர்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம கேப்சிகம் டாப்பிங்ஸை ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பீட்சா ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இது கூட கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் சேர்த்துடலாம். இது மேலே நீங்கள் இப்போவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா லேட்டராக கூட சேர்க்கலாம். நான் இதில் இந்த பெரி பெரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு என்கிட்ட, இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் இதை 230 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. சுட சுட ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இந்த பன்னீர் டிக்கா பீட்சா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்துருந்துச்சு இந்த பீட்சா. நீங்களும் இதே மாதிரி பீட்சா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.